ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீல் மேக்கர் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். மீல் மேக்கர் சாதம், பிரியாணி எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குங்க. அதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும். இதுக்கு மேலே நீங்கள் சாதாரண நம்ம சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்து ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாங்க. இதோட 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்க மீல் மேக்கரை மாதிரி தண்ணியிலேருந்து புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் தூளும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோட இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே கூட போதும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட மஞ்சள்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விடும்போது மீல் மேக்கரில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா இறங்கிட்டு சாப்பிடவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு நான் வந்துட்டு அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. நான் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான் ஹை ஃப்ளேமில். நல்லா விசில்லாம் வந்துட்டு அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா பூ போல் சாதம் ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ தேவி கிச்சன் ரெசிபிஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.